மாருதி AMT யூனிட்ல பார்ட் 1 வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்ட் 2. இதுல கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் லீக்கேஜ், இந்த AMT ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அது லீக் ஆகுது. அது எங்க இருந்து லீக் ஆகுதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முக்காவாசி பாத்தீங்கன்னா கிளட்ச் ஆக்சுவேட்டர் அசம்பிளின்னு இருக்குல்ல, அதுதான் லீக் ஆகும். இதுக்கு ஆயில் டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் இருக்கு. ஆயில டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு AMT யூனிட்டை கழட்டி எடுங்க. ஆயிலோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சில்வர் கலர்ல ஒரு பிசிர் மாதிரி ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப ஆக்சுவேட்டர் கழட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த ஆக்சுவேட்டர் அசம்பிளியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளட்ச் ஃபோர்க்கை வந்து அப்ஸ் அண்ட் டவுன் மூவ் பண்றது. நம்ம எப்படி கிளட்ச் கேபிளை மெரிக்கும் போது ஃபோர்க் மூவ் ஆகுதோ, இந்த ஆக்சுவேட்டர் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ இதில் ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. அதோட பொசிஷனே பாருங்க, ஃபுல்லாக தேஞ்சதுனால ஆக்சுவேட்டர் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ புதுசு தான் மாத்திரம். புதுசு வர்றது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வரும். பழைய டைப்ல தான் சில்வர் கலர் வரும். இப்போ வர்றது எல்லாமே பிளாக் கலர். மேலே பார்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன். புதுசு மாட்டும் போது ஆயில் வந்து புது ஆயில் போடுங்க, பழைய ஆயில் சேஞ்ச் பண்ணாதீங்க. புதுசு மாட்டிட்டு நிறைய பேருக்கு ஆல் லேர்னிங் பண்ணும்போது ஆல் லேர்னிங் ப்ராசஸ் ஆயிடும். சில டைம்ல ஆகாத போது இந்த மாதிரி டிடிசி கோடு வரும். இந்த கிளட்ச் ஆக்சுவேட்டர் அசம்பிளி மாத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிடிசி கோடு வருதுன்னா, அப்போ இந்த வண்டியில கிளட்ச் பொசிஷன் சென்சார் ஓல்டு டைப் இருந்ததுன்னா ப்ரோக்ராம் ஆகவே ஆகாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி டைப் இருக்க வண்டிக்கு தான் அந்த பிளாக் கலர் ஆக்சுவேட்டர் போட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ஆகும். இதுக்கு ஒரு மாருதியோட TSP புல்லட்டனே இருக்கு.